Hello, welcome to the chapter conic section. அதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிஸ்செலேனியஸ் ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலயும் என்ன பார்க்குறோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் த பேரபோலா பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பேரபோலாவில் ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ரீட் பண்ணலாம். An arc is in the form of a parabola with its axis vertical. ஸோ ஆர்க் வந்து ஒரு பேரபோலா ஷேப்ல இருக்கு, அது வெர்டிக்கல் ஆக்சஸ்ல இருக்கு. ஸோ ஆக்சஸ் ஆஃப் த பேரபோலா இஸ் ஒய் ஆக்சஸா இருக்குது. அந்த ஆர்க்கோட பேஸோட வித் வந்துட்டு என்னன்னா வந்து 5 மீட்டர், அதனோட ஹைட் பார்த்தோம்னா 10 மீட்டர். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஹைட் வந்து 10 மீட்டர், இதனோட பேஸ் வந்து 5 மீட்டர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஹைட் வந்து 2 மீட்டர்னு இருக்கும் போது அதனுடைய வித் எவ்வளோ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் வந்துட்டு பேரபோலா வந்து ஓப்பன் அப்வர்டா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஓப்பன் அப்வர்டா எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதனுடைய பேஸை நம்ம என்னன்னு சொல்லணும்னா திஸ் இஸ் அ பேஸ். ஸோ திஸ் பிளேஸ் இஸ் அ பேஸ். ஸோ இது வந்து ஹைட். ஸோ ஹைட் வந்து 10 மீட்டர், பேஸ் வந்து 5 மீட்டர். ஸோ இதில் வெர்டெக்ஸ் வந்துட்டு 0,0. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆக்சிஸ் வந்துட்டு அந்த பேஸை வந்து பைசெக்ட் பண்ணும் 5/2 அண்ட் 5/2. ஸோ வந்து இது ஹைட் 10 மீட்டர், இது 5/2. தட் இஸ் எக்ஸ் வேல்யூ வந்து இட்ஸ் 5/2 ஓவர் ஹியர். Here y value is 10. ஸோ இந்த இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும்னா 5/2, 10 ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அட் ஹைட் வந்து 2 மீட்டர் இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் போதுமானது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கான்செப்ட் எல்லாம் எப்படி வந்து நம்ம சென்டென்ஸாக எழுதலாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆர்க் வந்துட்டு ஆர்க்கோட வெர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் பிகாஸ் நம்ம என்னைக்குமே வந்து படிச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு ஆரிஜின் வெர்டெக்ஸாக வச்ச ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால நம்மளோட வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆர்க் 0,0ன்னு வச்சுக்கிறோம். ஆக்சஸ் வந்து வெர்டிக்கல்னால இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆர்க் வந்து என்னவா இருக்கும்னா எக்ஸஸ் வந்து 4ay இருக்கும். இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்கோம், ஹைட் வந்து 10 மீட்டர், பேஸ் வந்து 5 மீட்டர். ஸோ இது ஆக்சஸ் வந்து பைசெக்ட் பண்ணி 5/2 5/2ன்னு கொடுக்கும். ஸோ அப்படின்னா நம்மளோட பாயிண்ட் என்னவா இருக்கும், பாயிண்ட் ஆன் த பேரபோலா இஸ் 5/2, 10 இருக்கும். ஸோ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா அட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர். தட் மீன்ஸ் அட் y இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் வாட் வுட் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ், அதுதான் வந்து கேட்குறாங்க. வாட் வுட் பி த வித், தட் மீன்ஸ் 2x அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம வந்து எக்ஸுன்னு கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ 2xோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் த பாயிண்ட் 5,2 5/2, 10 in x squared equal to 4a. பிகாஸ் அந்த பாயிண்ட் வந்து பேரபோலாவில் இருக்குது. ஸோ பேரபோலா ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 5/2 whole square equal to 4a times 10. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், தட் இஸ் 40a 25/4. இந்த 40 எப்படி எழுதலாம், 40a 4a இன்ட்டு 10 எழுதலாம். இந்த 10 என்னவாகும்னா கீழே டிவைடில் வரும். ஸோ 4 இன்ட்டு 10 இஸ் 40, 25/40. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 5/8. ஸோ 4a வேல்யூ 5/8. ஸோ இந்த 4a வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், மறுபடியும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5/8y. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 5/8 times 2 is equal to 2ஐயும் 8ஐயும் நம்ம வந்து கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணால் 4. ஸோ 5/4. ஸோ இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 5/2. ஸோ அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்துட்டு the distance from the axis to parabola என்ன டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு that is root 5/2ன்னு இருக்கும். ஸோ நமக்கு என்ன தேவை, ஒரு சைடோட லென்த் root 5/2 அப்படின்னா வந்துட்டு அடுத்த சைடோட லென்த்தும் root 5/2 இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு root 5/2 plus root 5/2 is equal to 2 into root 5/2. 2 கேன்சல் பண்ணால் root 5. ஸோ root 5 meter at the height of arc 2 meter. அவ்வளோதான். ஸோ இது ஜஸ்ட் வந்து பேரபோலா என்ன ஷேப்ல இருக்கும்னு ரெகனைஸ் பண்ணிட்டு பாயிண்ட் ஆன் த பேரபோலா கண்டுபிடிச்சி வித் த ஹெல்ப் ஆஃப் பாயிண்ட் ஆன் த பேரபோலா வந்துட்டு நம்ம 4a வேல்யூ கண்டுபிடிச்சி பேரபோலா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். அண்ட் பேரபோலா ஈக்குவேஷன்ல நமக்கு தேவையான y வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்.
லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சைடு வித்து தான் வந்து நமக்கு 5 √5/2 கிடைச்சது. ஸோ 2 சைடு வித்து கிடைக்கிறதுக்கு ஆஸ் இட் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஆக்சஸ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம 2ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு பக்கமும் டிஸ்டன்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ வந்து 2 தடவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் √5 கிடைக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோஸில் அடுத்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.